வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு விருந்தோம்பல் அதிகாரம் குறள் எண் 5. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் அப்படின்னா விதை, விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படிங்கிறது தான் முதல்ல அர்த்தம் பார்க்க வேண்டிய அடி. விருந்து ஓம்பி அப்படின்னா விருந்தினரை போற்றி உணவளித்து, மிச்சில் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய உணவு, எஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்திலே, புலம் அப்படிங்கிறது இங்கே நிலம் என்று பொருள். அப்போ அந்த நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ என்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள், விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த குறள் மூலமாக அப்படின்னு பார்த்தா, விருந்தோம்பலின் மேன்மை, அதன் மூலம் கிடைக்கும் செல்வம், இது ரெண்டையும் சொல்லுகிறார். முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு சாப்பாடு போட்டு மிஞ்சியதை நாம் சாப்பிடணும். அப்படி இருக்கக்கூடியவங்களுடைய நிலத்திலே விதை விதைக்க தேவையில்லை. ஏன்னா கடவுளோட அருளால் அந்த நிலம் தானாகவே செழிப்பாக விளையும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அப்போ வள்ளுவர் இங்கே விருந்தோம்பலும் ஒரு வகை வேளாண்மை, அது செல்வத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சாதாரணமாக வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா நம்ம நிறைய தான் சமைச்சு வச்சுருப்போம். விருந்தினர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடணும். அப்போ பத்தலை அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சமைக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துலலாம் வள்ளுவர் சொல்லலை. ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டா கூட தப்பில்லை. வரக்கூடிய விருந்தினரை முதலில் உபசரித்தல், அதான் கெஸ்ட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா முதல்ல நாம் சாப்பிட்டுட்டு எஞ்சியதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போது குறளினுடைய முழுமையான பொருள் என்னென்னா, விருந்தினரை முதலில் உண்டு மகிழ்வித்து அதன் பிறகு மீதமுள்ள உணவை உண்ணும் பழக்கமுடைய மனிதனின் நிலத்தில் விதைக்கவும் வேண்டுமா. அதாவது விதைக்க தேவையில்லை, அந்த நிலம் தானாகவே செழித்து வளரும். இந்த திருக்குறளின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, சிறந்த விருந்தோம்பல் செல்வத்தை பெருக்குவதற்கான சிறந்த வழி என்பதையும், அது தெய்வத்தின் அருளால் உண்டாகும் ஒரு வகை வேளாண்மை என்பதையும் வலியுறுத்துகிறது. மீண்டும் குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.